வணக்கம். டிபிள் அகாடமிலிருந்து ஜோதிராஸ் புதியவரராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு வாழ்க்கையை மாற்றுமா ஜோதிடம். ஆம், இந்த 5 சக்கரங்களை புரிந்து கொண்டால் கட்டாயம் வாழ்க்கையை மாற்றும். இந்த தலைப்புகளை போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்போ தான் பதிவுகள் அவசியம் வரும், பார்த்து பயனிடலாம். வாழ்க்கையை மாற்றுமா ஜோதிடம். ஆம், இந்த 5 சக்கரங்களை புரிந்து கொண்டால் ஆயக்கலைகள் 64, இதில் ஜோதிட கலையும் ஒன்று. இன்று நாம் ஜோதிட கலையை மூட நம்பிக்கை என்று நினைக்கும் அளவிற்கு இன்றைய சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் நம்மில் பலருக்கு ஜோதிடம் பற்றிய புரிதல்கள் இல்லாத காரணத்தினால் அனைத்தையும் நம்பிக்கொண்டும் நம்பாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதிட கலையால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்றால் கண்டிப்பாக மாற்ற முடியும் என்றே சொல்லலாம். அதற்கு முதலில் ஜோதிட கலையை பற்றிய புரிதல்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். மனிதனின் வாழ்க்கையில் 5 வகையான சக்கரங்கள் இடம்பெறுகின்றன. இந்த 5 வகையான சக்கரங்களும் சேர்ந்துதான் மனிதனை இயக்குகின்றன. ஒன்று, பிறப்பு சக்கரம். இந்த பிறப்பு சக்கரத்தை நம்மால் தீர்மானிக்க இயலாது. நாம் இந்த ஜென்மத்தில் யாருக்கு பிறக்க வேண்டும், எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும், எங்கு வளர வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். மனிதனால் இந்த பிறப்பு சக்கரத்தை மாற்றி தந்தை, தாய், உடன் பிறந்தவர்கள் என யாரையும் எதையும் மாற்ற இயலாது. இந்த பிறப்பு சக்கரம் அமைவதற்கு முக்கிய காரணமே நமது கர்மவினை தான். ஜோதிடத்தில் கேந்திரத்தில் ஒரு பாவகமும், திரிகோணத்தில் ஒரு பாவகமும், உபஜய ஸ்தானத்தில் ஒரு பாவகமும் இருக்கும். இதுவே நமது பிறப்பு சக்கரத்தை சொல்லும். கேந்திரத்தில் 4ஆம் பாவகம் தாயாரை பற்றியும், திரிகோணத்தில் 9ஆம் பாவகம் தந்தையை பற்றியும், உபஜய ஸ்தானத்தில் 3ஆம் பாவகம் உடன்பிறப்புகளை பற்றியும் கூறுகிறது. நம் தாய், தந்தை, உடன்பிறப்புகள் எதுவரையில் எவ்வளவு காலம் நம்முடன் பயணிப்பார்கள் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இதையும் நம்மால் மாற்ற இயலாது. 2, இறப்பு சக்கரம். இந்த இறப்பு சக்கரத்தை நம்மால் தீர்மானிக்க இயலாது. அதாவது ஒரு மனிதனுக்கு எப்பொழுது இறப்பு நடக்கும் என்பதை அவனால் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் ஜோதிடத்தில் அதீத தேர்ச்சி பெற்று அனைவருக்காகவும் வாழும் ஒரு மனிதனால் இறப்பு நடக்கக்கூடிய தேதியையும் நேரத்தையும் துல்லியமாக கணிக்க முடியும். இறைவன் இவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் இவர்கள் பக்குவம் பெற்ற நிலையில் இருப்பதால் மட்டுமே இவர்களுக்கு இந்த ஞானத்தை இறைவன் வழங்கியிருக்கிறார். பக்குவம் பெறாத மனிதர்களால் இறப்பு சக்கரத்தை கணிக்க இயலாது. ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் பக்குவம் பெற்ற மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக இதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். அதனால்தான் இறைவன் இவர்களுக்கு இந்த இறப்பு சக்கரம் அமைப்பை கணிக்க உதவி புரிகிறார். இறப்பு சக்கரத்தில் அடங்குபவை விதியின் காரணமாக இறப்பு, கர்மா பேஸ்டு டெத்து, அகால அல்லது துர்மரணம் ஆக்சிடென்டல் டெத்து, நோயால் தாக்கப்பட்டு இறப்பு ஹெல்த் எஃபெக்ட்ஸ் டெத்து, தனது இறப்பை தாங்களே தீர்மானித்துக் கொள்ளுதல் சூசைட். விதியின் காரணமாக இறப்பு என்பது நாம் பிறப்பெடுத்த கர்ம வினையை அனுபவித்த பிறகு இந்த பூமியை விட்டு செல்வது. அகால மரணம் அல்லது துர்மரணம் என்பது எதிர்பாராத விதமாக ஏற்படும் விபத்துக்கள், கண்டங்கள், பரம்பரையாக கடத்தப்படும் சாபத்தினால் இறப்பு, செய்வினை, அமானுஷ்யம் இவைகளால் முடங்கி போவது. இந்த காலத்திலும் சாபம் பலிக்குமா, ஒரு மனிதனுக்கு கண்டம் ஏற்படுமா, செய்வினைகள், அமானுஷ்யம் உண்டா என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அனைத்தும் உண்மையே. ஒவ்வொரு வினைக்கும் எதற்கு சமமான எதிர்வினை உண்டு. ஒரு பந்தை எடுத்து ஒரு சுவரில் வீசினால் அந்த பந்தானது திரும்பவும் வீசப்பட்ட இடத்திற்கு திரும்ப வரும். இதுதான் கர்மா. நாம் எவ்வளவு வேகமாக பந்து சுவரில் வீசுகிறோமோ அந்த அளவிற்கு பந்தானது நம்மை நோக்கி வேகமாக வரும். அதுபோலத்தான் நாம் செய்த கர்ம வினைகள், நாம் செய்த பாவங்கள், நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் வேகமாக நம்மை நோக்கி வரும். பந்து வேகமாக வீசினால் எப்படி வந்து வேகமாக நம்மை தாக்குமோ அதே போல நாம் அதிகமாக சேர்த்து வைத்த பாவம் ஒரு நாள் நம்மை அழித்துவிடும். இதற்கு மந்திரமோ, ஜாதகமோ, பிரசன்னமோ, கடவுள் வழிபாடுவோ எதுவும் பலனளிக்காது. அதுவே நாம் பந்தை வேகம் குறைவாக வீசினால் அது நம்மை வந்து சென்றடையும் நேரத்திற்குள் நாம் அந்த இடத்தை விட்டு சென்று விடலாம். இதுபோலத்தான் உங்களது கர்மவினை, உங்களது பாவங்கள், உங்களது முன்னோர்கள் சேர்த்து வைத்த பாவங்கள் குறைவாக இருந்தால் இதை பிரசன்னத்தின் மூலம் கண்டறிந்து உரிய இறை வழிபாடு செய்து கண்டத்திலிருந்து நாம் கர்மவினையிலிருந்து ஓரளவு தப்பித்து விடலாம். அதே போல பிரசன்னத்தின் மூலம் அனைவரும் கர்மாவையும் பாவத்தையும் குறைத்து அவர்கள் கண்டத்திலிருந்து தப்பிக்க வைத்து நல்வழிப்படுத்த முடியாது. இதற்கு காரணம் அவர்களின் கர்மவினை.
அவர்கள் இறைவனை நோக்கியோ ஜோதிடத்தை நோக்கியோ பிரசன்னத்தை நோக்கியோ வரவிடாது. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இதை நோக்கி வரும் பட்சத்திலும் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவர்கள் கேட்டுச் சென்ற பிரசன்னத்திற்கான பரிகாரங்களை செய்ய முடியாமல் கூட போகும். இவர்களது மனமே மிகப்பெரிய எதிரியாகும். மனம் தெளிவாக இருந்தால் யாராக இருந்தாலும் கண்டத்திலிருந்து தப்பித்து விடலாம். இப்படி இறப்பு சக்கரத்தை வைத்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணத்திற்கு, ஒரு தலைவனின் ஜாதகத்தில் சாபங்கள் அதிகமில்லாமல் இருந்தால் அவனுடன் பயணிப்பவர்களுக்கு எந்த ஒரு கண்டமும் உயிரிழப்பும் ஏற்படாது. அதுவே தலைவனின் ஜாதகத்தில் சாபங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவனுடன் பயணிப்பவர்களுக்கும் கண்டங்களும் உயிரிழப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும். உயிரிழப்புகளையும் கண்டங்களையும் தோஷங்களையும் குற்றங்களையும் செய்வனைகளையும் குறிப்பிடும் கிரகம் மாந்தி. நாம் இந்த ஜென்மத்தில் சரியாக இருக்கலாம், ஆனால் கடந்த ஜென்மத்தில் செய்த கர்மவினைகளையும் நாம் முன்னோர்கள் செய்த கர்மவினைக்காக இந்த ஜென்மத்தில் நாம் பிறப்பெடுத்து இருக்கிறோம். அதனால் கட்டாயமாக இதையெல்லாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி. காலம் அறிந்து செயல்பட்டால் கர்மாவின் தாக்கத்தை குறைக்கலாம். உயிர் இழப்புகளையும் கண்டத்தையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். தாய் தந்தையரை வைத்து நாம் இயங்குகிறோம். தாய் தந்தையரை குறிப்பிடும் கிரகங்கள் சந்திரன் மற்றும் சூரியன். இந்த 2 கிரகங்களும் இல்லையெனில் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. ஒரு நபரின் ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் தாய் தந்தையர் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அதுவே அந்த நபரின் ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்கள் வலிமை இல்லாமல் இருந்தால் தாய் தந்தையின் அன்பை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. தாய் தந்தையின் சொத்துக்கள் நமக்கு எப்படி சொந்தமோ அதுபோல அவர்கள் செய்யும் பாவ புண்ணியத்திலும் சிறிது பங்கு நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு காலச்சக்கரம் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் யாருடன் எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் பங்கு பெற வேண்டும், எந்த சமயத்தில் அவன் ஒருவரை விட்டு பிரிய வேண்டும், யாருக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டும், எந்த நேரத்தில் யாருடன் எங்கு எது கிடைக்கக்கூடாது, இது போன்று அனைத்தையும் தீர்மானித்து அவனது கர்மவினைக்கு ஏற்ப தகுந்தவாறு பலன்களை பிரித்து கொடுப்பதே இந்த காலச்சக்கரம்தான். ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில், அதாவது ஒவ்வொரு சம்பவத்திற்கும் வழிநடத்த இறைவனால் கொடுக்கப்பட்டதுதான் இந்த காலச்சக்கரம். காலங்கள் மாறிக்கொண்டே வரும், ஆட்சிகள் மாறிக்கொண்டே வரும். ஆனால் அனைத்து மனிதனுக்கும் 24 மணி நேரம்தான். அந்த 24 மணி நேரமும் அனைத்து மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த காலத்தை, அதாவது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுபவனே வெற்றியாளன். நேரத்தை பயன்படுத்தாமல் நேரம் வரும் என்று காத்து கொண்டிருப்பவன் தோல்வியாளன் தான். இன்றைய சூழலில் மக்கள் 40 வயதில் 50 வயதில் திருமணம் செய்து கொள்வேன், முறையற்ற காதல், முறையற்ற திருமணம் ஆகாமல் உறவு நிலை என்று அவர்களே திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் கற்ற கல்வியின் காரணமாக வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற சிந்தனையின் காரணமாகவே வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறார்கள். நம் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி காலம் அறிந்து எந்த வயதில் எந்த கிரக நிலைகள் சம்பந்தப்படும் பொழுது திருமணம் செய்து வைக்க வேண்டும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை கடந்து செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு கொடுத்துவிட்டு சென்று இருக்கிறார்கள். அந்த பொக்கிஷத்தின் அருமை நமக்கு தான் தெரிவதில்லை. இன்றைய சூழ்நிலையில் தவறான ஜோதிட வழிகாட்டுதல்களும் கூட ஜோதிடத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அனைவருமே மற்ற பாடங்களைப் போல ஜோதிடத்தையும் கற்று உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் யதார்த்தத்தையும் சம்பவ போக்கையும் அறிந்து கொள்ள முடியும். அனைவரும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைய மருத்துவ படிப்பு, அறிவியல் துறை சார்ந்த படிப்பு, பொறியியல் கலைத்துறை என பல படிப்புகளை படித்துவிட்டு பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் படித்து பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடிவதில்லை. ஜோதிடத்தை கற்று உணர்ந்து கொண்டால் சிறு சிறு விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து சென்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடையலாம். இன்றைய சூழலில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட புரிதல் இல்லாமல் விவாகரத்து வரை கூட செல்கிறார்கள். என்ன பெரிய படிப்பு படித்து என்ன செய்ய, என்ன பெரிய பதவி வகித்து என்ன செய்ய, எந்த அளவுக்கு சம்பாதித்து என்ன செய்ய, வாழ்க்கையில் புரிதல்கள் இல்லை என்றால் மன நிம்மதி இருக்காது. மொத்தத்தில் காலச்சக்கரம் மூலம் மனிதர்களின் வாழ்வை சிறு சிறு பிரச்சனைகளில் தூசி மாதிரி தட்டிவிட்டு கடந்து போக கற்றுக்கொள்வதே காலச்சக்கரம். காலச்சக்கரத்தின்
ஏற்றபடி தான் இந்த பிரபஞ்சம் வேலை செய்யும். யார் எந்த நேரத்தில் எங்கே பயணம் செய்ய வேண்டும் என கர்மவினைக்கு ஏற்றபடி அவனுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்துவிட்டு தான் செல்கிறது. காலம் அறிந்து பயிற்சியும் முயற்சியும் செய்தால் நிச்சயம் காலச்சக்கரம் அவர்களுக்கு வேலை செய்து சாதனையாளர்களாக ஆவார்கள் என்பது உறுதி. அடுத்து 4 கர்ம சக்கரம். கர்ம வினைப்படிதான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் செய்யும் செயல்களுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. கர்மாவின் தாக்கத்தை தாலே பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும், மனிதன் தப்பித்து விடுவான். 5 ஜாம சக்கரம். ஜாமக்கோள் பிரசன்னம் என்று அழைப்பார்களே, ஜோதிடத்தில் ஒரு பகுதிதான் பிரசன்னம். நிகழ்காலத்தில் கேள்வியாளரின் கேள்விக்கு பதில் அளிக்கும் முறையே பிரசன்னமாகும். ஜாம சக்கரம் என்பது பிரசன்ன சக்கரமாகும். ஜாம சக்கரம் பயன்படுத்தி ஒரு மனிதனின் கர்மவினை தாக்கத்தையும் பாதிப்பையும் கண்டறிந்து அவனுக்கு உரிய வழிகாட்டுதலையும் உரிய வழிபாட்டினையும் அளித்து அவர்கள் வாழ்க்கையில் சரி செய்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு சாம சக்கரம் உதவியாக இருக்கும். இந்த 5 சக்கரங்களையும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையை மாற்றும் வித்தைகளை அறிந்து கொள்ளலாம். வாழ்வில் யதார்த்தத்தை புரிந்து உணர்ந்து நம்மை வாழ்வியலோடு ஒன்றிணைக்க இந்த 5 வகை சக்கரங்களும் உதவி புரிகிறது. ஜோதிடம் வாழ்க்கையை மாற்றுமா என்றால் நிச்சயம் மாற்றும். இந்த 5 வகை சக்கரங்களையும் நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளலாம், நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.